படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி கிளே கிராஃப்ட் பற்றி பார்க்கலாம். கிளே கிராஃப்டில் நான் இன்றைக்கி ஃபோம் கிளே யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ண சொல்லித்தர போகிறேன். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் கலராக கிளே கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிளேயை வச்சு நம்ம பண்ணலாம். இந்த கிளே கிடைக்கலனாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நார்மல் கிளே, பிளேடோ கிளே, இல்லைனாக்கா களிமண், இல்லைனாக்கா நமக்கு வீட்டில் இருக்கிற சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி கூட விதவிதமாக செய்ய சொல்லித்தரலாம். இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பேஸுக்கு நம்ம ஒரு ஒயிட் சார்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது கிளேயை வச்சுட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட ப்ரௌன் கலர் கிளே இருக்குது, அது பேஸ் வச்சுக்கிறேன். இந்த கிளே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கவர்லேயே இருக்கட்டும். நல்லா ஜிப்லாக் கவரில் தான் இது வரும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டிங்கனாக்கா அது காஞ்சிரும். காயறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிட்டு தான் அடுத்து போவோம். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு சிம்பிளாக பார்க்குறோம். ப்ரௌன் கலர் கிளே எடுத்துருக்குறோம். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசு பேஸ்கெட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், வந்துடும். எப்பயுமே ஒரு ஃப்ரூட்டுனாக்கா நமக்கு ரெட் கலர் வேணும். ஆப்பிள் தான் செய்வோம். நார்மல் சர்க்கிள் பண்ணாவே ஒரு ஆப்பிள் ஆட்டம் வந்துடும். பாருங்கள், ஒரு பால் எடுத்துருக்கேன். ஒரு ஆப்பிள் செய்யறதுக்கு நல்லா ஒரு அழகாக ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிட்றேன். வச்சுட்டு ஒரு ஹோல் போடுறேன். ஹோல் போட்டவுடனே இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு க்ரீன் கலர் ஸ்டெம் எடுத்து ஒட்டிக்கிறோம். இப்போ லீஃப் வேணும்னாக்கா ரொம்ப குட்டி லீஃபாக ஒரு ட்ராப் ஷேப் செஞ்சுட்டு இது மேலே ஒட்டிக்கலாம். ஒரு அழகான குட்டி ஆப்பிள் பண்ணியிருக்கோம். இதுவே ஸ்ட்ராபெரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ட்ராப் ஷேப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷேப் பண்ணணும். ஒரு ஆப்பிளுக்கு இதுக்கு ப்ரப்போர்ஷன் வேணும்னா குட்டியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷேப் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹோல் போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு க்ரீன் கலர் எடுத்து அது மேலே நார்மலாக ஒரு பால் பண்ணிவிட்டு அதை வச்சிட்டிங்கனாவே போதும். ஒரு ஸ்ட்ராபெரி போல் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு ஃப்ரூட் பண்ணுறனாலும் சேம் அதே மாதிரி தான். ஒரு ஆப்பிள் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஒரு பால் பண்ணிக்கிறோம். பால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிட்டோம்னா ஒரு ஆரஞ்சு. அதுக்கு ஒரு ஹோல் மட்டும் போட்டால் போதும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பனானா பண்ணுறேன். பனானா பண்ணுறதுக்கு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கிளே கொஞ்சமாக இருந்தால் போதும். பனானா சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் இருந்தால் போதும். 2 ரோல் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு க்ரீன் ஸ்டெம் வேணும்னா க்ரீன் ஸ்டெம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் ஸ்டெம் வச்சுக்கலாம். பிளாக் இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் லைட்டாக இந்த ஓரத்தில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பாருங்கள் பிளாக் இருக்க வச்சு காமிக்கிறேன். ரொம்ப குட்டியாக பிளாக் எடுத்துகிட்டு கீழே எண்டில் வைக்கணும். சரி, இந்த மாதிரி பனானா கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டுக்கு ஒரு கட் பண்ண வாட்டர்மெலன் தர்பூசணி பழம் பண்ணுறோம். அதுக்கு ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் ரோல் பண்ணிடுறேன். ரோல் பண்ணிவிட்டு அது சுற்றியில் வச்சிடறோம். திரும்ப க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரும் ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிவிட்டு அதை சுற்றியில் வைக்கிறேன். பாருங்கள்,
இந்த மாதிரி வரும். இதையும் நமக்கு அந்த ஃபுட் பேஸ்கெட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் மெலன் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டியாக ரொம்ப ரொம்ப குறைவாக சின்னதாக பிளாக் கலர் சீட்ஸ் வைக்கணும். அப்போ தான் ரியல் வாட்டர் மெலன் போல் இருக்கும். பாருங்கள், க்ரீன் ஒயிட்டு இந்த ரெட்டு சேர்க்கும்போது வாட்டர் மெலன் எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட பர்பிள் இருக்குது. பர்பிள் கலரில் குட்டி குட்டி பால் செஞ்சு கிரேப்ஸ் ஆட்டம் வச்சோம்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ நமக்கு அங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கிரேப் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக பால் செய்யுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய பால் செய்யாதீங்க. அந்த ஃப்ரூட்ஸுக்கு ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்க ஃப்ரூட்ஸுக்கு ப்ரொப்போர்ஷனை பார்த்து குட்டி குட்டியாக கிரேப்ஸ் செஞ்சு வைங்க. நம்மக்கிட்ட என்னென்ன கலர் க்ளே இருக்கோ அதை பொறுத்து எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். விதவிதமான ஃப்ரூட்ஸு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் க்ளேயில் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருக்குறோம். ரெட் கலரில் ஆப்பிள் பண்ணியிருக்கிறோம், ஆரஞ்சு பண்ணியிருக்கிறோம், ரவுண்ட் சர்க்கிள் வச்சு. பர்பிள் கலரில் கிரேப்ஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லோ கலரில் பனானா பண்ணியிருக்கிறோம். வாட்டர் மெலன் பண்ணுறதுக்கு ரெட் கலர் ஒரு ஓவல் ஷேப் எடுத்துக்கிட்டு அதில் ஒயிட் கலரும் கூட க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக நம்ம பிளாக் கலரில் சீட்ஸ் வச்சுருக்கோம். இது நமக்கு ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டுக்கு உண்டான எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் வெரைட்டியாக நம்ம ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் செய்யலாம், ஃப்ரூட்டு பஞ்சாகவும் பண்ணலாம். நமக்கு டிஃப்ரெண்ட் இதை நம்ம இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோ இல்லை இதுலேருந்து எடுத்தோ நம்ம மேக்னெட் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீச்செயின் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீச்செயின் இதில் மாட்டிட்டாலும் நம்ம கீச்செயின் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் க்ளேயில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.